அல்லாஹ்வின் அன்பு சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பூர்த்தியான மார்க்கம். ஒரு மனிதனுடைய ஈருலக வெற்றிக்கும் வழிகாட்டிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் மார்க்கம். இஸ்லாம் மார்க்கம் வெறுமனே இபாதத்தை மாத்திரம் வழிகாட்டவில்லை. ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து ஒரு மனிதன் மரணித்து அவன் சுவர்க்கவாதியாக செல்லும் வரைக்கும் அவனுக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன வணக்க வழிபாடுகள், என்னென்ன விடயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்ற விடயத்தை எல்லாம் இஸ்லாம் அவனுக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாம் சுத்தத்தை மிகவும் வலியுறுத்துகிறது. ஒரு மனிதன் சுத்தமாக இருக்க வேண்டும், அவனுடைய சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சுத்தத்தை மிகவும் வலியுறுத்தியிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் இருக்கிறதே இது ஈமானின் அரைவாசி என்று சொன்னார்கள். ஈமானுடைய அரைவாசி சுத்தத்தை பேணுவது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு முஃமினான ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் கட்டாயமாக சுத்தமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் எந்த அளவுக்கு சுத்தத்தை முக்கியத்துவம் படுத்தியிருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய சட்ட நூல்கள் இருக்கிறது. இஸ்லாமிய சட்ட நூல்கள் இருக்கிறது. எல்லா இமாம்களும் தொழுகைக்கு முன்னால் ஏனைய வணக்க வழிபாடுகளுடைய சட்ட திட்டத்தை கூறுவதற்கு முன்பு ஒவ்வொரு கிதாபுடைய ஆரம்ப பாடமாகவும் இந்த சுத்தத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த இஸ்லாம் சுத்தத்தை அவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறது. சில வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, சுத்தம் இல்லாமல் அந்த வணக்க வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு மனிதன் எல்லா நேரமும் தொழுது கொண்டிருக்கிறார், ஆனால் அவன் வுது செய்யவில்லை, அவன் கடமையான குறிப்பை அவன் நிறைவேற்றவில்லை, அவன் அசுத்தமாக இருக்கிறான். இந்த நிலையில் அவனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, மிஃப்தாஹுல் ஜன்னதி அஸ்ஸலா, சுவர்க்கத்துடைய திறவுகோல் தொழுகை, தொழுகையுடைய திறவுகோல் வுது. கண்ணியமானவர்களே, அந்த அளவு இஸ்லாம் சுத்தத்தை எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறது. காரணம், நாங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நாங்கள் உளச்சுத்தத்தையும் பேண வேண்டும், உடல் சுத்தத்தையும் பேண வேண்டும், சுற்றுச்சூழல் சுத்தத்தையும் பேண வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இஸ்லாம் இந்த சுத்தத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறது. இந்த சுத்தத்தை இரண்டு வகையாக பிரிக்கிறது. முதலாவது உளச்சுத்தம், இரண்டாவது புறச்சுத்தம். இஸ்லாம் இந்த இரண்டுக்கும் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு, ஒரு மனிதன் சுவர்க்கவாதியாக மாறுவதற்கு, ஒரு மனிதன் கண்ணியமான முறையில் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அடிப்படை உளச்சுத்தம். அவருடைய உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய உள்ளம் சுத்தம் இல்லை என்றால் அவருடைய இபாதத்துகளிலே பெருமான பூர்த்தியான நன்மையை அவன் அடைந்து கொள்ள மாட்டான். கண்ணியமானவர்களே, எப்பொழுது உள்ளம்
கண்ணியமானவர்களே, உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு இஸ்லாம் நிறைய வணக்க வழிபாடுகளை சொல்லி தந்திருக்கிறது. உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்கு அது இஸ்லாம் எவ்வளவு வணக்க வழிபாடுகளை சொல்லி தந்திருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், அந்த பாவத்திற்காக அந்த மனிதன் தௌபா செய்தால் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறான், அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். இன்னும் பல அமல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அமல் செய்வதன் மூலமாகவும் அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கின்றான். உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தால், ஒரு மனிதன் தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை ஓதிவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அவன் ஓதுவான் என்றால் அவருடைய கடல் நுரையாக அவருடைய பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை ஓதினால் கடல் நுரை அளவு பாவங்கள் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும் என்று இஸ்லாம் நிறைய அமல்களை சொல்லி தந்திருக்கிறது, உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, நாங்கள் உள்ளம் சுத்தமாக இருப்பதற்கு, உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று மனிதனுடைய நிம்மதி இல்லாமல் போவதற்கு அடிப்படை காரணம், மனித உள்ளத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி பறிக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் உள்ளம் சுத்தம் இல்லை. வேதத்தில் பார்த்து அந்த மனிதன் அழகாக இருக்கிறாரு, அழகான ஆடையை அணிந்திருக்கிறாரு, ஆனால் அவருடைய உள்ளம் சுத்தம் இல்லை. சில நேரங்களில் முன்சாஃபில் வந்து தொழலாம், சில நேரங்களில் நல்ல ஆடைகளை அணிந்திருக்கலாம், நல்லவர் போன்று இருக்கலாம், ஆனால் அவருடைய உள்ளத்தில் சுத்தம் இல்லை. அடுத்தவரை பற்றிய கெட்டெண்ணம், அடுத்தவரை பற்றிய பொறாமை, அடுத்தவரை பற்றிய தவறான எண்ணங்கள், குரோதம், மனக்கசப்பு, இவைகள் அனைத்தையும் மனதிலே சுமந்திருக்கிறார். யாரும் முன்னேறது விருப்பம் இல்லை, யாரும் நல்ல விருப்பம் இல்லை. கொஞ்சம் புத்தர் நல்லாயிட்டான்னா இவர் அவரை தேடுவாரு, பேசினா பொய்ய பேசுவாரு, அடுத்தவண்ட மாணவர்களப்படுத்துவதில் அவர் முன்னு நிற்பாரு. முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, பெண்கள் தான் குறை பேசி தெரிஞ்சு கொண்டிருப்பாங்க. அங்க பலாய் எங்க பலாய், அங்க பேசி கொண்டிருக்கிறது, இங்க பேசி கொண்டிருக்க, உங்களோட சேர்த்தா சும்மைக்க மாட்டாம பேசி கொண்டிருப்பாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப அந்த பழக்கத்தை ஆண்கள் தன்வசமாக்கி கொண்டார்கள். நாங்களும் பேசுவோம். இதுக்கு யாரை பார்த்தாலும் குறை, எவரை பார்த்தாலும் குறை. எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்க இயலாது, பள்ளியில் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க இயலாது, ஊர்ல ஒரு நல்ல விஷயம் நடக்க இயலாது, ஊர்ல ஒரு நல்ல குமர்காரியம் நடக்க இயலாது, ஊர்ல ஏதோ ஒரு நல்ல விடயம் நடக்க இயலாது. எதை பற்றியாவது, யாரை பற்றியாவது, எந்த ஒரு விடயத்தை பற்றியாவது அவருக்கு பேசாத தூக்கம் போகாது. ஆனா இவங்கெல்லாம் நல்ல பசங்க அழகா உடுத்து சொன்னாங்க, நல்லா இருப்பாங்க. கண்ணியமானவர்களே, எப்பொழுது ஒரு மனிதன் உள்ளம் சுத்தமாக இல்லையோ அவருடைய வெற்றியை கேள்விக்குறி, அவருடைய வெற்றியை கேள்விக்குறி. முன்னுக்கு நல்லா இருப்பாரு, முன்னுக்கு நல்லா பேசுவாரு, நீங்க செஞ்சதுதான் சரி, நீங்க சொல்றதுதான் சரி என்றெல்லாம் நல்லா பேசிக் கொண்டிருந்துட்டு வீட்டுக்கு போனா ஆளுநரே நினைச்சதெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறான், நாங்களும் பார்த்து கொண்டு தான் நிற்கிறோம். கண்ணியமானது முனாஃபிக்தனம், நயவஞ்சகம் மனதிலே குடிக்கொண்டிருக்கிறது என்றால் இவனுடைய வெற்றியிலும் இவன் கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. கண்ணியமானவர்களே, உள்ளத்தை நாங்கள் கட்டாயமாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளம் சுத்தமாக இருக்கிறவர்கள் பாருங்க, உள்ளம் சுத்தமாக இருக்கிறவர்கள் எப்போது பார்த்தாலும் நிம்மதியாக இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் நிம்மதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இவன் எப்படி முன்னேறான்ற பிரச்சனையும் இல்லை, அவருக்கு அவனோட பிரச்சனையை பார்த்து கொடுத்ததுக்கே நேரம் இல்லை, அவர் அடுத்த பிரச்சனையை பார்க்க மாட்டாரு, அவன் எங்க போறான் இவன் எங்க வாரான் அதை பார்க்க மாட்டாரு. தாண்ட வழியெல்லாம் பார்த்து தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய தொழில் துறவுகளையும் பார்த்து அவர் அமைதியாக அவருடைய வாழ்க்கையை கொண்டு போவாரு. இவர்கிட்ட சஞ்சலம் இருக்காது, இவர்கிட்ட கோபம் வராது, இவருக்கு கஷ்டம் இருக்காது. மன நிம்மதியாக அமைதியாக தூங்குவாரு, அமைதியாக எழும்புவாரு, அமைதியாக அவருடைய வேலை வெற்றிகளை செய்வாரு. எப்ப அடுத்தவனை நோட்டை ஸ்டார்ட் பண்றோமோ, எப்ப அடுத்தவனை பத்தி நாங்க பேச ஸ்டார்ட் பண்றோமோ அப்பதான் மனசனுக்கு நிம்மதி இல்லாமல், அப்பதான் நம்முடைய நிம்மதி பறிக்கப்படும். கண்ணியமானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்திருந்தால் நிச்சயமாக வெற்றி அடைவோம். எப்பொழுது உள்ளம் சுத்தமாக இல்லையோ எங்களுடைய வெற்றியில் கேள்விக்குறி, எங்களுடைய வெற்றியில் கேள்விக்குறி. எனவே கண்ணியமானவர்களே, உள்ளத்தை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளம் சுத்தமாக இருப்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதே போன்று எங்களுடைய உடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எங்கட
உடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய சுற்றுப்புறங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பாதைகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் உடல் சுத்தத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் உடல் சுத்தத்துக்கு மிகவும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸில் இருக்கிறது, ஒரு கிழமையில் ஒரு தடவை குளிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாகும். வெள்ளிக்கிழமையன்று குளிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாகும். சில இமாம்கள் சொல்றாங்க வெள்ளிக்கிழமை தினத்திலே குளிப்பது ஃபர்து என்று சொல்றாங்க. இந்த ஹதீஸ் சில இமாம்கள் விளக்கம் சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை தினத்திலே குளிப்பது ஃபர்து என்கிறார்கள். இன்னும் சில இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்றவர்கள் சொல்கிறார்கள், சுன்னத் முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் வெள்ளிக்கிழமை என்று குளிப்பது. ஆக குறைந்தது ஒரு கிழமைக்கு ஒரு தடவையாவது குளிப்பது, உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வது, இது கட்டாயமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எங்களை சுத்தமாக, தனது ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ள சொல்லி இருக்கிறது. தன்னுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொண்டு சொல்லி இருக்கிறது. தன்னுடைய உடம்பை சுத்தமாக வைத்துக் கொண்டு சொல்லி இருக்கிறது. நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ஊற்றியா உடுத்துட்டா, கொஞ்சம் அப்படி இப்படி நொறுங்கி உடுத்துட்டோம்னு சொன்னா நாங்க யோசிக்கிறோம் என்னடா, நாங்க பற்றற்ற தன்மை, எங்கள்கிட்ட பெருமை இல்லப்பா, நாங்க கலாசா கொடுத்தோம், கொஞ்சம் அப்படி இப்படி நல்ல சருப்போல ஓட்டுக்கொண்டு நல்ல உடுப்போல உடுத்துக்கொண்டு நாங்க போன பார்த்தா பெருமை முடிச்சோன்னு சொல்லுவான். ஆனா நாங்க கடைசியில நாங்க சும்மா தைப்போம். இதை இஸ்லாம் சொல்லவில்லை, இது பெருமையும் அல்ல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, பெருமை என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் சொல்கிறார், ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் அழகாக உடுக்க விரும்புகிறான், அழகான ஆடைகளை அணிய விரும்புகிறான், அழகான பாதணிகளை அணிய விரும்புகிறான், இது பெருமையில் சார்பா என்று கேட்டார்கள். ஒரு மனிதன் அழகான ஆடையை அணிகிறான், அழகான காலணிகளை செருப்புகளை போடுகிறான், இது பெருமையில் அடங்குமா என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்ட நேரத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகையே விரும்புகிறான், அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகையே விரும்புகிறான். பெருமை என்றால் பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், உண்மையை மறைப்பதும் மற்ற மனிதர்களை ஏளனமாக கருதுவதும் தாழ்வாக நினைப்பதும் இதுதான் பெருமை என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் அழகாக உடுக்கார் என்றால் பெருமை பிடிச்சவன் இல்லை. நல்ல செருப்பு போடுறான், நல்ல ஆடைகள் அணிகிறான், நல்ல வாகனத்துல போறான் என்றால் இவன் பெருமை பிடிச்சவன் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையை எப்பொழுது ஒருவர் மறைப்பாரோ, மற்ற மனிதர்களை தாழ்வாக எண்ணுவாரோ, மற்ற மனிதர்களை கீழாக நினைப்பாரோ, தாழ்வாக நினைப்பாரோ, இதுதான் பெருமையில் அடங்கும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதன் அழகாக உடுப்பது அது பெருமை அல்ல, அழகான பாதணிகள் அணிவது பெருமை அல்ல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அழகானவன், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகையே விரும்புகிறான் என்ற விடயத்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய உள்ளம் எப்படி சுத்தமாக இருக்க வேண்டுமோ அதே போன்று எங்களுடைய உடம்பும் சுத்தமாக இருக்க வேண்டும். எங்களுடைய உடம்பும் சுத்தமாக இருக்க வேண்டும், எங்களுடைய சுற்றுப்புறங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதனுடைய வெற்றியில் உள்ள சுத்தத்தில் தான் இருக்கிறது என்று விளங்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ கேட்கிறார்கள். தன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்றான், யௌம லா யுஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனு, அல்லாஹ் தஆலாவிடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள், வலா துஸினி யௌம யுபஅத்தூன், யா அல்லாஹ் மக்களை எல்லாரையும் நீ எழுப்பாட்டக்கூடிய அந்த கியாமத் நாளிலே நீ என்னை கேவலப்படுத்தி விடாதே. எப்படி மக்கள் எல்லாம் எழுப்பாட்டப்படக்கூடிய அந்த கியாமத் நாளிலே நீ என்னை கேவலப்படுத்தி விடாதே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த நாளிலே எந்த ஒரு பணமோ எந்த ஒரு குழந்தை செல்வமோ அங்கு யாருக்கும் உதவி செய்ய மாட்டாது, எந்த பிரயோஜனம் அளிக்காத அந்த கியாமத் நாளிலே நீ என்னை கேவலப்படுத்தி விடாதே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், எப்பொழுது ஒரு மனிதனுடைய நல்ல உள்ளம் இருக்கிறதோ இந்த மனிதனை
கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகிறார். ஒரு மனிதன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு வருகிறார். வரக்கூடிய நேரத்திலே அவருடைய தலை பரட்டையாக இருந்தது. அவர் எண்ணெய் வைத்திருக்கவில்லை. தலையை அழகான முறையிலே முடியை அழகான முறையிலே வாரி இருக்கவில்லை. அவருடைய உடை அழுக்காக இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை கண்டித்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாம் நமக்கு உடையை சுத்தமாக வைத்துக் கொள்ள சொல்கிறது, உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள சொல்கிறது. அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கூட அல்லாஹ் தஆலா சொல்றான், வசியாபக ஃபதஹிர், நபியே உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வசியாபக ஃபதஹிர், நபியே உங்களுடைய ஆடையை நீங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியமானவர்களே, நாங்கள் எங்களுடைய உடம்பை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும். அழகான ஆடைகளை அணிய வேண்டும். அதே போன்று என்னுடைய உடம்பு எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். நாங்கள் அத்தர் பூசுற நேரத்தில் நாங்கள் யோசிக்கிறோம், எங்கெல்லாம் குறைய விலையில இருக்கிற அத்தரை தான் வாங்கி வந்து பூசுறோம். அத்தரை வாங்கி பூசக்கூடிய நேரத்தில் குறைய விளைவிக்கக்கூடிய அத்தரை தான் வாங்கி வந்து பூசுகிறோம். கண்ணியமானவர்களே, நீங்க உங்களுடைய உடம்பை மனமாக வைத்துக் கொள்ளுங்கள், வாசமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. நாங்க என்ன போட்டு தலையை வாரோம் என்றால் அது ஒரு பழைய ஃபேஷன். இதை என்ன எல்லாம் போட்டு வார ஏதாவது கொஞ்சம் பேர் வாலிபர்கள் என்ன செய்வாங்கன்னா கொண்டே அழகா வாரிட்டு கையால சீச்சுடுவாங்க. இதுதான் ஃபேஷனா? கொஞ்சம் அழகா வசந்தா கண்ணாடியை பார்த்து தலையை வாருவாங்க, தலையை வாரிட்டு கையால குழம்பிடுவாங்க. இதுதான் ஒரு ஃபேஷன். கண்ணியமானவர்களே, அழகான முறையில எண்ணெய் வைத்து தலையை அழகான முறையில எண்ணெய் தேய்த்து வாரி வைப்பது இது சுண்ணத்தாக இருக்கிறது. நாங்கள் நல்ல ஆடையை அணிய வேண்டும் என்று நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் புத்தாடை வாங்கி அணிய வேண்டும் என்று தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் புத்தாடை வாங்கி அணிய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. இருக்கக்கூடிய ஆடையில் எந்த ஆடை சிறந்ததோ, எந்த ஆடை நல்லதோ அதை அணிய சொல்லுகிறது. அந்த ஆடையை தான் இஸ்லாம் அணிய சொல்கிறது. எந்த நேரமும் புது புது ஆடையை வாங்கி நீங்க கலசா உடுத்துக் கொண்டிருந்தீங்க என்று சொல்லல இஸ்லாம். அதுக்கு நிறைய சல்லி செலவழிங்க, உடுப்பு வாங்கி கொண்டு ஏறீங்க, மாசத்துக்கு கொண்டு, கிழமை கொண்டு, தேவை கொண்டு, ஃபங்க்ஷனுக்கு கொண்டு, அந்த ஃபங்க்ஷனுக்கு கொண்டு, இந்த ஃபங்க்ஷனுக்கு கொண்டு எங்களை பொங்கல் வாங்கி கொண்டிருக்கிறாங்களே, அதுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு செலவாக வருவாங்க, வியாபாரம் செய்வாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு கொண்டு, இந்த கெட் டுகெதர் கொண்டு, அந்த அனிவர்சரி கொண்டு, அந்த பேத்தை கொண்டு என்னெல்லாம் உடுப்பு தைக்கிறாங்களே, அதை சில பொங்கல் இருக்கிறாங்க, கூட்டம் சேர்த்துக் கொள்வாங்க. ஒரு 5-6 பேர் ஒரு செட் சேர்ந்தா ஒரு உடுப்பு, இன்னும் ஒரு செட்டுக்கு இன்னொரு உடுப்பு. இஸ்லாம் இவ்வாறெல்லாம் வழிகாட்டல. இஸ்லாமை வீண் விரயத்தை வழிகாட்டவில்லை. இஸ்லாம் சொல்லுகிறது, இருக்கக்கூடிய ஆடையில் நீங்கள் சுத்தமான நல்ல ஆடையை நீங்கள் அணியுங்கள் என்று சொல்லுகிறது. பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் சுத்தம் மிக முக்கியமானது. நாங்க பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்க வருகிறோம், அல்லாஹ்வுடன் தரிசிப்பதற்காக வருகிறோம், அல்லாஹ்வுடன் கதைப்பதற்காக நாங்கள் வருகிறோம். நாங்க வரக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு எப்படி வேண்டாலும் வரையணும், என்று நினைச்சு கொண்டு நாங்கள் பள்ளிக்கு வர நேரத்தில் அது பிரச்சனை, பள்ளி தானே, எங்கடாக்கள் தானே, எங்களூராக்கள் தானே என்று கணக்குமே இல்லை. ஆனால் கண்ணியமானவர்களே, இதே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா மாப்பிள்ளை மீது அவர் அழகாக இருப்பார். இல்லை ஒரு மினிஸ்டர் வாரண்டா அவர் எல்லாம் டிப்டாப்பா உடுத்து வந்து கையை கட்டி கொண்டு முன்னுக்கு நிற்பாரு. ஆனா பள்ளிக்கு வர தோற்றம் வித்தியாசம். சில நேரங்கள்ல தொப்பிகள் 10 வருஷம் 15 வருஷம் ஒரே தொப்பி யூஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரே தொப்பி யூஸ் பண்ணக்கூடிய டிப்டாப்பா உடுத்திருப்பாங்க. ஆனா அவனோட தொப்பியை பார்த்தா பழைய தொப்பின்னு காட்டி கொடுக்குறாரு. கண்ணியமானவர்களே, பள்ளிக்கு வரக்கூடிய நேரத்துல அழகாக வாங்க. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு போறேன், அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு போறேன், அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறேன், கண்ணியமாக வாங்க, அழகாக கொடுத்து வாங்க, மனம் பூசி வாங்க என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் நாட்டத்துடன் பள்ளிக்கு வர வேண்டாம் என்றார். வாய் நாட்டத்துடன் பள்ளிக்கு வர வேண்டாம். அதுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, வெள்ளப்பூடு, அதே போன்று வெங்காயம், குரு நாட்டம் அடிக்கக்கூடிய சாப்பாடுகளை சாப்பிட்டு வாய் நாட்டம் அடிக்கும் அந்த நேரத்துல நீங்க பள்ளிக்கு வரவானம்
என்று இஸ்லாம் எமக்கு வழிகாட்டுகிறது. ஏனென்றால் உங்களோட வாய் நாட்டத்தால மலக்குமார் நோவினை பெறுவாங்க, சஃப்ல நிற்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நோவினை பெறுவார்கள். ஏன் காரணம்? பச்சை வெங்காயத்தை தின்னுட்டு வந்தா வாசமிக்குமா இல்லையா? வெள்ளை கூட தின்னுட்டு வந்தா வாசமிக்குமா இல்லையா? இதன் மூலமாக பக்கத்தில் இருக்கக்கூடியவர் நோவினை பெறுவார் என்பதற்காக வேண்டி பச்சை வெள்ளை கூட தின்னவானம், பச்சை வெங்காயத்தை தின்னவானம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. ஆனா கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா சிகரெட்டை குடிச்சிட்டு வராங்க, கப்படிக்குது, பக்கத்தை நிக்கலாது, தொழுகை நேரத்துல வீடியோ பத்திட்டு வராங்க. அதெல்லாம் பள்ளிக்கு வர முன்னால நாங்க பத்தி எல்லாம் ஃபில்டரை வீசியாச்சு, பள்ளிக்கு வந்து புது செஞ்சு பள்ளிக்கு வந்தாச்சு. கண்ணியமானவர்களே, வெள்ளப்பூடு தின்னுட்டு வர வானம் என்று சொன்ன மார்க்கம் சிகரெட் அனுமதிக்குமா? வீதி அனுமதிக்குமா? அதே போல இன்னைக்கு நிறைய பேர் அதே போல சுருட்டு பாவிக்கிறாங்க, எல்லாத்தையும் குடிக்கிறாங்க, என்னென்னமோ குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு வராங்க, வாயை திறக்க இயலாது, நாட்டம். இதுக்கு அனுமதி இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு நோவினை வரக்கூடாது என்பதற்காக வெங்காயத்தை சாப்பிட்டு பள்ளிக்கு வர வேண்டாம், வெள்ளம் கூட சாப்பிட்டு பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் இந்த சிகரெட்டையும் வீடையும் வேறு வேறு பாவனைகளையும் அனுமதிக்குமா? இப்ப கொஞ்சம் பேருக்கு ஒரு சுண்ணத்தான் அமல் போல ஆயிடுச்சு, என்னமோ சைட்ல தூள் வைக்கிறது. அது பள்ளிக்குள்ள மீதாலும் பிரச்சனை இல்லை, கண்ணியமா இருப்பாங்க. ஆனா இருந்து கொண்டே இருக்கு. அது பள்ளிக்கு வைத்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அந்த அதோட கொஞ்சம் குத்தி கொள்ளணும். யாரையும் சொல்லல, பொதுவாக நடக்கிறத சொல்றேன். கண்ணியமானங்களே, பள்ளிக்குள்ள வரப்போல நீங்க பச்சையா வெங்காயம் வெள்ளம் கூட தின்னுட்டு வர வாரம் என்று சொன்ன மார்க்கம் இதற்கு அனுமதிக்குமா? கண்ணியமானங்களே, இன்றைக்கு நிறைய பேர் மனைவி இடத்துல ஃபெயில். இன்னைக்கு நிறைய பேர் மனைவி இடத்துல ஃபெயில். எத்தனை ஆண்கள் மனைவி இடத்துல ஃபெயில்? எல்லா ஆண்களும் நினைக்கிறாங்க, எங்கட மனைவி அவரை போவிக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி அழகிக்கணும், இப்படி வாசம் வைக்கணும், இந்தோடு கொடுத்திக்கணும், இந்த வாசம் பூசிக்கணும், இவ்வளவு அழகிக்கணும், நாங்க வெளியே விட்டுக்கு போகல, எங்கட பொங்கல பசுந்தாய்க்கணும் என்றெல்லாம் யோசிக்கிறோம். கண்ணியமானங்களே, அதே மாதிரி அவங்க யோசிக்க மாட்டாங்களா? எங்களுக்கு மட்டுமா மனசு இருக்குது? அவங்க யோசிக்க மாட்டாங்களா? நீங்க சிகரெட்டை பத்திட்டு தூண வாயில வச்சுக்கொண்டு ஜனாவை எல்லாம் பாவிச்சு கொண்டு உங்களோட மனைவி கிட்ட போனா மனைவி சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாவா? அவங்கள சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாவா? கண்ணியமானவர்களே, சுத்தம் என்பது வெறுமனே இஸ்லாம் நீங்க சுத்தமாயிருங்க, குரு செய்யுங்க, வந்து தொழுங்க என்று மட்டும் சொல்லல. இதையும் கவனிக்கணும். எங்கட மனைவி அழகா இருக்கணும் என்று நாங்க யோசிக்கிறோம், அழகான ஆடை அணிந்திருக்கிறோம் என்று யோசிக்கிறோம். நாங்க வேலைக்கு போயிட்டு வாரோம், வேலைக்கு போயிட்டு வந்த சோபரத்துல அப்படியே இருந்துடுறோம். அந்த வேர்வ நாட்டத்தோட எங்கட மனைவி கிட்ட போனா மனைவி பொருந்திக் கொள்வாவா? இல்ல நாங்க சுத்தமாக இருக்கிறோம், எங்கட மனைவி வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு வேர்த்து இருக்கிறா, அந்த நேரத்துல நான் எங்க மனைவியை ஏற்றுக்கொள்வோமா? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோமா? கண்ணியமானவர்களே, இல்லை. காரணம் மனது. ஒரு மனிதன் நாட்டமாக இருக்கிறானா இன்னொரு மனிதனுக்கு விருப்பம் வராது. அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம். உடல் சுத்தத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. நாங்க மனைவி கிட்ட போறோம்ல, கொஞ்சம் உடம்ப சுத்தமா நாங்க கொஞ்சம் பாடி வாஷ் பண்ணி கொஞ்சம் நாங்களும் பசந்தாயிக்கணும். எங்கிட்ட ஆம்பளை நிறைய பேர் கேட்கிற நிலைமை என்னடா, நான் இப்ப கல்யாணம் முடிச்சுட்டேன், கொஞ்சம் வயசு மாறிடுச்சு, என்ன யாரப்பா பாக்குது? அவ வீட்டுல இருக்கிற வயசு யாரு பாக்குற? அப்ப தண்ட புள்ள பாப்பா அழகா பாக்குறது இல்லையா? கண்ணியமானவர்களே, இவைகள் இபாதத். மனைவி நல்ல முறையில் அழகான போங்க, வாசத்தோட போங்க, அது இபாதத். உங்களோட மனைவி வெறுப்போட தொடக்கூடாது, வெறுப்போட கிட்ட வரக்கூடாது, வாசமா போங்க. கண்ணியமானவர்களே, நாங்க வெளியே போகல, அங்க போகல, பஸ்ல போகல, இந்த போகல, எல்லாம் வாசம் பூசிக்கொண்டு போறோமே, வீட்டுல கொள்ள இயலாது. கண்ணியமானவர்களே, பெண்கள்கிட்டையும் கொஞ்சம் போய் சொல்லுங்க. பெண்களும் வந்து இப்ப அந்த ஒரு மேலான ஒரு ஆடையை போத்தின பின்னால குளிப்பிக்கிற ஆடையை மறந்துடுறாங்க. பஸ்ல போகக்கூடிய பக்கத்துல இருக்கையில வாசம், வெங்காயத்தை வைக்கிறாங்க, வீட்டு வேலையை செய்யறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க. டாக்டர் கிட்ட மருந்து எடுக்க போற நேரத்துல அதே கவுனோட மேலான உடுப்பை போட்டுக்கொண்டு போறாங்க. டாக்டர்மார் சொல்றாங்க, இது ரொம்ப வாசமாக இருக்குது, கொஞ்சம் சொல்லிருக்கன்னு சொல்றாங்க.
கண்ணியமானவர்களே, மேலால மட்டும் அழகா இல்ல, உள்ளுக்கும் அழகா இருக்கணும். வாசம் யாரையும் தாக்கக்கூடாது, அது யாரையும் பாதிக்கக்கூடாது கண்ணியமானவர்களே. எனவே உடம்பை சுத்தமாக வைத்துக் கொள்வது இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. இஸ்லாம் பல்லு தீற்றத்தையும் சுன்னத்தாக்கி இருக்கிறது. இஸ்லாம் பல்லு தீற்றத்தையும் சுத்தமாகி வலியுறுத்தி இருக்கிறது. மிஸ்வாக் செய்வதை இஸ்லாம் முக்கியமான ஒரு சுன்னத்தாக ஆகி இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக் செய்வதை கடமையாக்கி இருப்பேன். இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஒவ்வொரு வுதுவிலும் மிஸ்வாக் செய்வதை கடமையாக்கி இருப்பேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுக்கு டூத் பிரஷ் வந்திருக்குது, டூத் பேஸ்ட் வந்திருக்குது, அதனால எங்களுக்கு மிஸ்வாக்குடைய பொறுமதி விளங்குது இல்லை. கண்ணியமானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், அஸ்ஸிவாகு மித்ஹரத்துல் லில் ஃபம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிஸ்வாக் இருக்கிறது உம்முடைய வாயை சுத்தப்படுத்தும். அடுத்து சொன்னார்கள், அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை உங்களுக்கு தேடி தரும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி தரும் என்று சொன்ன ஒரு அமல் தான் மிஸ்வாக். இதுக்கு டூத் பிரஷையும் டூத் பேஸ்டையும் பாவிக்கிறோம், அதனால் மிஸ்வாக்குடைய பொறுமதி இல்லாமல் போய்விட்டது. கண்ணியமானவர்களே, மிஸ்வாக் பாவிக்கக்கூடியவருக்கு ஒரு ஆள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம, மற்றவங்களுக்கு அருவருப்பு இல்லாம யூஸ் பண்றதை கடைபிடிச்சு கொள்ளுங்க. ஒரு சுண்ணத்தை கட்டாயமாக செய்வதாக இருந்தால் அந்த சுண்ணத்தை பார்த்து மற்றவர்கள் அதை பின்பற்ற வேண்டும். அது அழகாக இருக்க வேண்டும். நீங்க மிஸ்வாக் செய்யக்கூடிய நேரத்துல அருவருப்பு இல்லாமல் மிஸ்வாக்கை செய்யுங்கள். அதே போல நீங்க வுது செய்யக்கூடிய நேரத்துல ஹவுலுக்கு மேலால மிஸ்வாக்க செஞ்சுட்டு அதை கழுகிட்டு நீங்க அப்படியே ஹவுலுக்கு மேலால வைப்பீங்க. வைக்கக்கூடிய நேரத்துல அந்த மிஸ்வாக்ல இருக்கக்கூடிய அந்த கழுகியாச்சு, ஆனா தண்ணி ஹவுலுக்கு போகும். இது ஹராம் அல்ல, அந்த தண்ணீர் நஜீஸாக மாட்டாது என்றாலும் மக்களுக்கு அது அருவருப்பு. அதனால் அதை தவிர்த்து கொள்ளுங்கள். சுன்னத்தை செய்வதாக இருந்தால் அழகான முறையிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய பிரகாரம் மக்களுக்கு அருவருப்பு இல்லாமல் நீங்க அதனை செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, வாயை சுத்தமாக வைத்துக் கொள்வதை இஸ்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஏற்படுத்தி தரும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, உங்களுடைய முத்தத்தை கூட்டிக் கொள்ளுங்க. உங்களோட முத்தம் இருக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய முத்தம் இருக்குது, சுற்றுச்சூழல் இருக்குது, இதை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். யஹூதிகளுக்கு நீங்கள் ஒப்பாகாதீர்கள். நீங்கள் உங்கள் சுற்றுச்சூழலை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம். அதே போன்று சுத்தத்தை இஸ்லாம், வெளி சுத்தத்தை இஸ்லாம் ஈமானில் உள்ள ஒரு அம்சம் என்று சொல்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு பிர்ருன் வ ஸப்ஊன ஷுபா. சொன்னாங்க, ஈமானிலே 70க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. ஈமானிலே 70க்கு மேற்பட்ட பகுதிகள் இருக்கிறது. அதிலே உயர்ந்தது என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். அதிலே ஆகவும் தாழ்ந்தது என்ன தெரியுமா? இமாதத்துல் அதா அனித்தரீக். பாதை ஓரங்களிலே பாதையிலே மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய, மக்களை நோவினை செய்யக்கூடிய, மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய அந்த கஷ்டப்படுத்தக்கூடிய பொருட்களை நீங்கள் அகற்றுவது, ஊத்தைகளை அகற்றுவது. கண்ணியமானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களோட ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? ரோட்ல ஈக்கிற குப்பையை நாங்க அகற்றது வேற, ரோட்ல ஈக்கக்கூடிய நாங்க மக்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடிய பொருளை ஓரமாக்குறது வேற. ஆனா இன்னைக்கு உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய குப்பையை கொண்டு வந்து ரோட்லையும் அங்க கான்லையும் இங்க கான்லையும் போட்டு நாங்க அடுத்த மக்களுடைய பதுவாவை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், இன்னைக்கு எத்தனையோ குப்பைகள் லொரி வருகிறது. லொரி எங்கட ஏரியாவுக்கு வாராங்க இல்லை, வரதுக்கு விருப்பம் இல்லை. தவறாக நினைச்சு கொள்ள வேணாம். நானும் வேற எங்கேயும் வந்து பேசல, நானும் அக்கம் பக்கத்திற்கு தான் வந்து பேசுகிறேன், தெரிஞ்சுத்தான் பேசுகிறேன், அவர்களுடன் உரையாடி விட்டு தான் வந்து பேசுகிறேன். வாராங்க இல்லை. காரணம் என்னண்டா, அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு பொலித்தீன் மட்டும் கொடுங்க, இன்னைக்கு சாப்பாட்டு பொருள் சாப்பாட்டு பொருளை மட்டும் வைங்க, அதுல மக்கள்
அவங்களும் மனிதன் தான், அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான். அவர்கள் குப்பை அள்ளுகிறார்கள் என்று தாழ்ந்தவர்கள் கேவலமானவர்கள் அல்ல, அவர்களும் சாதாரண ஒரு மனிதன் தான், எங்களை போன்ற ஒரு மனிதன் தான். அவர் தங்களுக்காக சேவை செய்கிறார்கள், அவர்களை நாங்கள் மதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த குப்பைகளுக்கே நாங்கள் உடைச்ச போத்தல் எல்லாத்தையும் நாங்கள் போட்டோம். அவங்க சாப்பாடுன்னு சொல்லி கையை போடுறாங்க, கையை வெட்டி போடுறாங்க. பொலித்தீனுக்கும் அதையும் இதையும் போட்டு, பிளாஸ்டிக்கையும் அதையும் இதையும் போட்டு நாங்கள் கொடுத்து அனுப்பிடுறோம். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இன்னைக்கு 10 மணிக்கு நொடி வாரன்னு சொன்னா 9 மணிக்கு ரோட்டோட்டத்தில் குழந்தை குப்பையை போட்டுட்டு போயிடுறோம். அவன் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போவான், நீங்க குப்பையை கொண்டு போடுவீங்க, அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போவான். இந்த எண்ணத்துல நீங்க போய்த்துருவீங்க. கண்ணியமானவர்களே, அவன் 10 மணிக்கு வாரத்துக்கு முன்னால நாயோட குப்பையை கொண்டு எங்கேயோ கொண்டு போட்டு எங்கேயோ கொண்டு போய் காணில போய் போற்றும். கண்ணியமானவர்களே, நன்றாக விலகிக் கொள்ளுங்க. ஒரு மனிதன் இதன் மூலமாக நோயாளி ஆகுவான் என்றால், இதன் மூலமாக ஒரு நோயாளி ஆகுவான் என்றால், நீங்க போடக்கூடிய குப்பை இருக்கிறது அது ஒரு காணிலே போய் அடைத்து அல்லது ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடைச்சி அதுல தண்ணி தேங்கி அதன் மூலமாக நிலவுகள் உருவாகி அதன் மூலமாக டெங்கு நோய் பரவி அதன் மூலமாக ஒரு மனிதன் மரணிப்பார் என்றால், அந்த மரணத்துக்கு நீங்கள் காசு சொல்ல வேண்டும். அந்த மரணத்துக்கு நீங்கள் ஒரு நோயாளி விழுவார் என்றால், ஒருவர் நல்ல ஒரு மனிதர் நோய் ஆகுவார் என்றால், அந்த இடத்துல இருந்து நெலும்பு போய் கடித்து ஒருவர் நோயாளி ஆகுவார் என்றால், அதற்கு காரணம் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயம் இருக்கிறதே அது கியாமத் நாளிலே பெரும் இருளாக வந்து சேரும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாங்கள் சர்வசாதாரணமாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். எங்களை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறேன்னு சொல்லி எங்கட ஊத்தி எல்லாம் எடுத்து அடுத்தவண்ட வீட்டுல போடுறோம், ரோட்ல கூட போயிட்டு போடுறோம், காண்ல கூட போயிட்டு போடுறோம், எங்கேயாவது கூட போயிட்டு போடுறோம். கண்ணியமான இன்னொரு விஷயத்தை நல்லா தவிர்த்து கொள்ளுங்க. எங்கட ஏரியால போட்டா யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க, எங்கட ஏரியால போட்டா விலகிரும், இவர் தான் போட்டாரு, இந்த நம்பர் ஆட்டா தான், இந்த நம்பர் பைக் தான், அதனால விலகிரும் என்றதுக்காக வேண்டி அந்நிய மக்கள் வாழக்கூடிய ஏரியால கூட போயிட்டு குப்பையில கூட போயிட்டு போடுறீங்க. இது கம்ப்ளைண்ட். இது பள்ளிகளுக்கு வாராங்க, அடிக்கடி வாராங்க, வந்து சொல்றாங்க உங்களோட ஏரியால இருக்கு வரக்கூடிய ஆட்டா, இந்த நம்பர் ஆட்டா இங்க வந்து போடுறாங்க, இங்க வந்து போட்டுட்டு போயிட்டுறாங்க, அங்க உங்களோட ஏரியால இருக்கிற ஊத்தையை கொண்டாந்து இங்க கொண்டாந்து போட்டுட்டு போயிட்டுறாங்க என்று எத்தனையோ பேர் பள்ளிகளுக்கு வந்து அந்நிய மக்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சுத்தமாக இருக்க சொன்ன மார்க்கம் நம்முடைய மார்க்கம், அவங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர்களாக ஆகிட்டாங்க. இன்றைக்கு எங்களுக்கு எத்தனையோ டாக்டர்மார்கள் வந்து உபதேசம் செய்கிறார்கள். நான் டாக்டராக உபதேசம் செய்யவில்லை, குர்ஆன் சொல்வதையும் ஹதீஸ் சொல்வதையும் சொல்லுகிறேன். அவர்களை விட சிறந்த வழிகாட்டல் இஸ்லாத்திலே இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொல்வதை கேட்கிறோம், அதை தின்னவனம் என்றா தின்னாம இருக்கிறோம், அதை செய்யவனம் என்றா செய்யாம இருக்கிறோம், இதைத்தான் தின்னணும் என்று சொன்னா இதைத்தான் தின்றோம். கண்ணியமானவர்களே, ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர் இருக்கிறாரு, அவருக்கு டாக்டர் சொல்றாரு, நினைச்ச மாதிரி எல்லாம் தின்ன இயலாது, நீங்க சோப்பர் சோறத்தான் தின்ன வேண்டாம், எனக்கு இந்த கோடி இருக்குது, நான் நினைச்சதெல்லாம் தின்வேன் தின்றது கிடையாது. அவங்க சோப்பர் சோறத்தான் தின்றாங்க. வைத்தியருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மார்க்கம் சொல்லுகிறது, உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுடைய சமூகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், சமூகத்தை நோய் நம்பலங்களிலிருந்து பாதுகாருங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அதெல்லாம் கடைபிடிக்க இயலாது, அதெல்லாம் கடைபிடிக்க இயலாது. ரோட்ல போடக்கூடிய இடத்துல அட இஸ்லாம் சொல்லிருக்கு வானம், அல்லாஹ் சொல்லியிருக்கான் வானம், இது அநியாயம். நாங்க கொண்டு போயிட்டு குப்பை எங்க போடணுமோ அங்க போட்ட நன்மை கிடைக்கும், அங்க போட்ட நன்மை கிடைக்கும். கண்டிப்பா ரோட்ல போட்டீங்கன்னா பாவிகளாக மாறுவீங்க, எந்த சந்தேகமும் இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோட்ல ஒரு மனிதர் போயிட்டு கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரோட்ல ஒரு மரம் ஒன்று மரக்கொப்பு ஒன்று சரிஞ்சு இருக்குது, ஒரு மரக்கொப்பு சரிஞ்சு இருக்குது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி என்ன செய்யறாரு, அந்த மரக்கொப்பை வெட்டி மக்களுக்கு போறதுக்கு லேசி பண்ணி கொடுக்கிறாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் சொர்க்கவாதின்னு சொன்னாங்க, இவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள். மக்களுக்கு நீச்சல் தட்டுவது பாதையிலிருந்து ஒரு கொப்பை ஒரு கிளையை அகற்றுகிறார். இவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க சொர்க்கவாதின்னு சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, நாங்க ஊத்தையில போட்டா, நாங்க கொண்டு குப்பையில போட்டா, நாங்க எங்கட வீட்டுல வெட்டினா பள்ளி தோட்டத்துல போட்டா, பள்ளி காலையில கொண்டு போட்டா பிரச்சனை இல்லையா? கண்ணியமானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்ல வேண்டும். நேரம் இடம் கொடுக்காது, மலைகள் கொஞ்சம் கூடுதலா பெய்ய இயலாது, மலைகள் கொஞ்சம் கூடுதலா பெய்ய இயலாது. கண்ணியமானவர்களே, சொல்லி ஆக வேண்டும். எத்தனையோ பேர் டொய்லெட்டை திறந்துட்டோம், எத்தனையோ பேர் டொய்லெட்டை திறந்துட்டாங்க. எங்க எல்லாம் அதை அடு போகுது, சின்ன புழு விளையாடுது, ஒரு முட்டத்தால போகுது, ரோடால போகுது, எத்தனையோ வாகனம் போகுது, எத்தனையோ சின்ன புழு விளையாடுறாங்க, எத்தனையோ மக்கள் நடந்து போறாங்க. ஆனா நாங்க எங்களை டொய்லெட் திறந்துட்டோம். எங்கட குடி இஸ்லாமிக்க
இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாங்க எந்த அளவு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது என்றால் ஒரு ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக் கொள்றேன். எந்த அளவு என்று சொன்னால், தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல கூட சிறுநீர் கழிக்கவானம் என்று சொல்ல மாட்டோம். தேங்கி தண்ணி கூட தான் இருக்குது, ஆனா தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர் நாங்க குளிக்கிறோம், அதுல மக்கள் பாவிக்கிறாங்க. இதுல நீங்க சிறுநீர் கழிக்க வானம் என்று தடை செய்த மார்க்கம் தான் இஸ்லாம். ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்திலே மக்கள் நிழல் பெறுகிறார்கள். அந்த மரத்துக்கு கீழால் சிறுநீர் கழிக்க வேண்டாம், உங்களுடைய மலஜலம் கழிக்க வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் தான் இஸ்லாம். பழம் தரக்கூடிய மரம் இருக்கிறது, அதற்கு கீழால் நின்று சிறுநீர் கழிக்க வேண்டாம், மலஜலம் கழிக்க வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் தான் இஸ்லாம். இவ்வளவு அழகான வழிகாட்டுதல் தந்த மார்க்கம் தான் இஸ்லாம். ஆனா இன்றைக்கு எல்லாம் முஸ்லிம் என்ற பேரை வச்சு கொண்டு எனக்கு எதுவுமே எந்த ஒரு வழிகாட்டுதலுமே இல்லாத மாதிரி யாரோ சொல்ற மாதிரி எல்லாம் வாழ்ந்துட்டு போறோம். அந்நிய மக்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க, சுகாதார மினிஸ்டர் அட்வைஸ் பண்றாங்க, பிஹெச்ஐ அட்வைஸ் பண்றாங்க. இன்னைக்கு எத்தனை வீட்டுல பிஹெச்ஐ மாதிரி தடை அடிச்சுட்டு போறாங்க. கண்ணியமானவர்களே, எங்க வீட்டு சூழலை சுத்தமா இருந்தா அடிப்பாக இல்லைங்க. நாங்க சுத்தத்தை கவனிக்கிறோம் இல்ல, வீட்டு சுத்தத்தை கவனிக்கிறோம் இல்ல, வெளி சுத்தத்தை கவனிக்கிறோம் இல்ல, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்க எவ்வளவு சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போன்று நாங்கள் வெளி சுத்தத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இவை இரண்டும் சேரக்கூடிய நேரத்திற்கால் அல்லாஹ்வுடைய அன்பும் நேசமும் கிடைக்கும். அந்த அல்லாஹ்வுடைய அன்பை நேசத்தை பெற்ற நல்ல கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் சேர்த்தல்வானாக.